ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல ஊரக வாழ்வாதார வேலைக்கான நோட்டிபிகேஷன் போட்டிருந்தோம். தமிழகத்துல எல்லா மாவட்டத்துக்கும் வர கிடையாது, ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிபிகேஷன் போட்டிருந்தோம். எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமே கிடையாது. ஏன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்டே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படித்தான் நம்மளுடைய சேனல்ல நோட்டிபிகேஷன் போட்டிருந்தோம். எந்த ஒரு தேர்வும் இல்ல. அதே மாதிரி நேர்காணல் இல்ல. அரசு விடுமுறையெல்லாம் உங்களுக்கு குடுக்குறாங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது? அந்த வீடியோ போடுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களுடைய மாவட்டத்துக்கு எதுவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதாங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. விண்ணப்ப படிவத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. பதவி பெயர் பொறுத்த வரைக்கும் வட்டார ஒருங்கிணைப்பாளர். ரைட் சைடில் இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிருங்க. மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய மாவட்டம் என்ன பேரு அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் இதே அப்ளிகேஷன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க உங்களுடைய மாவட்டத்துக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் எழுதிங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை கணவர் பேரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துல என்ன கம்ப்ளீட் ஆகிதான் அந்த வயது போட்டுக்கங்க. அடுத்து பாலினம், நீங்க ஆணா இல்ல பெண்ணா இல்ல திருநங்கை என்னன்னு கேட்கறாங்க, இந்த இடத்துல எழுதிருங்க. அடுத்து மதம், நீ என்ன மதங்கிறத நீங்க வந்து பத்தில எழுதிங்க. கேட்டிருக்கான் பாருங்க. சாதி இனம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், இதர்னு சொல்லி கேட்கறாங்க. நீ என்னங்கிறது இந்த இடத்துல வந்து பத்தில எழுதிங்க தெளிவா. அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும்னா, நீங்க 10ஆம் வகுப்புன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அடுத்து 12ன்னு எழுதிக்கங்க. அடுத்து டிகிரி எழுதிங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். பயின்ற நிறுவனத்தின் பெயர், நீங்க எங்க படிச்சீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இப்போ 10த்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட் போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அதே மாதிரி 12த்னா ஸ்ட்ரேட் போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து வந்து பாருங்க, நீங்க டிகிரியா இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிறீங்களோ அதை போட்டுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து உங்களுடைய பெற்ற மதிப்பெண், நீங்க எத்தனை மதிப்பெண் எடுத்துக்கிறீங்களோ அதை போட்டுருங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குறிப்பு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுலாம். இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. அடுத்து கூடுதல் தொழில்நுட்பம் கேட்குறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ கம்ப்யூட்டர் எங்கே படிச்சீங்க அந்த விவரம் கேட்டிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும். எந்த கோர்ஸ் படிச்சீங்களோ அந்த சென்டருடைய நேம் எழுதிங்க. இல்லை யூனிவர்சிட்டி மாதிரி ஏதாவது இருந்துச்சிங்கன்னா அந்த பேர் கூட எழுதிங்க. தரம் கேட்குறாங்க, நீ என்ன கிரேடுங்கிறது போட்டுக்குங்க. அடுத்து பாருங்க, குறிப்பு இந்த இடத்துல கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுனால பணிபுரிந்த இடம் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எங்கன்னு தெளிவாக எழுதிங்க. எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்களோ அதோட பேர், இடம் எழுதிங்க. பணி குறித்து உங்களுடைய ஒர்க் என்னங்கிறத ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிடுங்க. பணியாற்றிய காலம், எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆனீங்க. ஸோ எத்தனை வருடம் எத்தனை மந்த்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அது மாதிரி தான் எத்தனை இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, தெரிந்த மொழின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. நீ தமிழ் மட்டும் எழுதிக்கங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போட்டு நீங்க ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. அதே மாதிரி தகவல் தொடர்புக்கான உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க, எழுதுருங்க. உங்களுடைய நிரந்தர முகவரி பர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. பின்கோடோட வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. முன்னுரிமை ஏதாவது நீங்க இருக்குதான்னு கேட்குறாங்க. மகளிர் தலைவராக கொண்ட குடும்பமானு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோன்னு கொடுத்துக்குங்க. அடுத்து கணவரால் கைவிடப்பட்ட மகளிரான்னு சொல்லி கேட்குறாங்க. இது அதே மாதிரி தான் என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டிக் அடிச்சிங்க. மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஆதரவற்ற விதவையான்னு கேட்குறாங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர்னு கேட்குறாங்க. திருநங்கையான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிங்க. அடுத்து சிறப்பாக பணிபுரிந்த, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண இடத்துல சிறப்பாக பணிபுரிஞ்சதுக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்களா அந்த சர்டிஃபிகேட் வைக்க சொல்றாங்க. நீங்க மாவட்ட அளவா இல்லை வட்டார அளவான்னு சொல்லி கேட்குறாங்க. அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணீங்க. அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்ஆர் போட்டிருந்தீங்களா அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டோம்னா நீங்க போட்டு கூட விண்ணப்பிக்கலாம். அடுத்து கீழே சான்றிதழ் கேட்டுருக்காங்க பாருங்க. மேற்கான விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்தவரை நான் நம்புகின்ற வரையிலும் உண்மையானவனே சான்றளிக்கிறேன் அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. நாள் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டேட் போட்டுக்குங்க. என்ன தேதிங்கிறது போட்டு
கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மறக்காம போட்டுறணும். மறந்து இது போடாத விட்டீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மே நிராகரிச்சுருவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ தாங்க. இவ்வளோ சிம்பிளா குடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நெறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.